ஹாய், நம்ம இந்த வீடியோவில் கிட் அண்ட் கிட்ஹப்போட இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்க்கலாம். கிட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் கிட்ஹப்போட யூசஸ் என்ன, அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிட் பற்றி என்னென்னா, கிட் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், அப்படி இல்லைனா சோர்ஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா, இப்போது நான் ஒரே ஒரு டெவலப்பர் இருக்கேன் அப்படின்னா, நான் லோக்கலில் வந்து என்னோடய மெஷினில் வந்து கோட் டெவலப் பண்ணி அதோட இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது 2-3 டெவலப்பர் இருக்காங்க, அதே கோடில் ஒர்க் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் தேவை. அதாவது நான் சேஞ்ச் பண்ணுற கோடும் இன்னொரு டெவலப்பர் சேஞ்ச் பண்ணுற கோடும் ஒன்றா மர்ஜ் ஆகி ஒரு சென்ட்ரல் லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் ஆகணும். அதே மாதிரி நான் சேஞ்ச் பண்ணுறது வந்து இன்னொரு டெவலப்பர் சேஞ்ச் பண்ணுறதோட கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாது. அதெல்லாம் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து கிட் யூஸ் பண்ணுறாங்க. கிட் மாதிரி இன்னும் நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, லைக் டார்டாய்ஸ் எஸ்பிஎன்னு ஒன்று இருக்குது, அதே மெர்க்யூரியல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து வெர்ஷன் கண்ட்ரோல், சோர்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸ்பெசிஃபிக்காக வெர்ஷன் கண்ட்ரோல்னால் என்னென்னா, இப்போ ஒரு சென்ட்ரல் லொக்கேஷனில் வந்து என்னோடய கோடெல்லாம் இருக்குது, ஒரு சர்வரில் இருக்குன்னா, இப்போ நான் வந்து என்னோடய லோக்கலில் வந்து அந்த கோடு எழுதணுன்னா அதை அந்த சென்ட்ரல் லொக்கேஷனில் இருக்கிற கோட் பேஸ் வந்து அப்படியே என்னோடய லோக்கல் சிஸ்டமில் வந்து மிரர் மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய லோக்கலில் வந்து நான் எல்லா சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு அது திருப்பி வந்து சென்ட்ரல் லொக்கேஷனுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீடாக, இப்போ நம்ம எல்லாம் ஆஃப்லைனில் தானே ஒர்க் பண்ணுறோம், என்னோடய லோக்கலில் தானே ஒர்க் பண்ணுறேன், பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக கோடெலாம் இது பண்ணிவிட்டு மாடிஃபை பண்ணிவிட்டு திருப்பி அந்த சென்ட்ரல் லொக்கேஷனுக்கு புஷ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் கிட் வந்து இருக்குது. அதே மாதிரி சோர்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்னா, இப்போ நான் ஒரு ஃபைல் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு கோட் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஆனால் அது முதல்ல ப்ரெவியஸாக எப்படி இருந்துச்சு அந்த கோட் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்லாம் அது இன்னும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கோடு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். அப்படிங்கிறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறது தான் சோர்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ நம்ம அடுத்த வர வீடியோஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி ஹிஸ்ட்ரி பார்க்குறது, எப்படி அந்த சென்ட்ரல் லொக்கேஷனில் புஷ் பண்ணுறது, ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சுன்னா எப்படி இது பண்ணுறது, ஸோ அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கிட் வந்து ஒரு சோர்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் தென் இட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேங்களா, அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ யார் வேணால் எடுத்துகிட்டு கிட்டோட கூட மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் வந்து நம்ம ஸ்பீடாக கோட்லாம் வந்து மாடிஃபை பண்ணிட்டு சென்ட்ரல் லொக்கேஷனுக்கு அனுப்பிச்சி விடலாம். அதேமாதிரி டேட்டா இன்டெகிரிட்டி, இப்போ நான் சொன்ன மாதிரி நான் சேஞ்ச் பண்ணுற கோடும் இன்னொருத்தர் சேஞ்ச் பண்ணுற கோடும் கான்ஃப்ளிக்ட் ஆகாமல் ப்ராப்பரான ரைட்டான கோடு வந்து புஷ் பண்ணிக்கலாம். அதுக்கான டூல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க கிட்டில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கிட்டு வந்து எப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, 2005 லினஸ் டார்வால்ட்ஸுங்கிறவர் வந்து அவர் தான் கண்டுபிடிச்சார். அது எப்போனா லினக்ஸ் கர்னல் வந்து அவர் தான் எழுதினார். ஸோ லினக்ஸ் கர்னல் எழுதும் போது மல்டிபிள் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் க்ரியேட் பண்ணார். இப்போ வந்து ஜூனியோ ஹமானோங்கிறவர் தான் அந்த கிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு செட் ஆஃப் டெவலப்பர்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க கிட்டை. ஓகேங்களா, ஸோ கிட்டு எதுக்காக வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் வந்து பிட்கீப்பர்னு ஒன்று தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லினக்ஸ் டார்வால்ட்ஸ் கூட பிட்கீப்பர்னு ஒரு டூல் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அது திடீர்னு பார்த்தா அது வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க. அது ஆக்சுவலாக ஓப்பன் சோர்ஸாக ஃப்ரீயாக இருந்ததை வந்து அவங்க வந்து சார்ஜபிள் ஆக்கிட்டாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கடுப்பாயிட்டு நான் வந்து அதே மாதிரி அதோட ஒரு பெட்டர் டூல் கொண்டாடுன்னு சொல்லிட்டு தான் கிட் கண்டுபிடிச்சார் லினக்ஸ் டார்வால்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஓகே, கிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி பிட்கீப்பர் வச்சு தான் டிசைட் பண்ணாங்க. பட் எதுவுமே ஒரு கன்வென்ஷனல் நார்மலான வேஸ் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தேவையில்லை, எப்படி கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா, இதை பற்றி நான் கிட்டே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த கிட்டோட விக்கிபீடியா பேஜ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றிலாம் கிளியராக போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அது நெக்ஸ்ட்டு வந்து கிட்டோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, டிஸ்ட்ரிபியூட்டட் டெவலப்மெண்ட். நான் சொன்ன மாதிரி 2-3 டெவலப்பர் ஒரு 100 டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கனாலும் டிஸ்ட்ரிபியூட்டடாக ஒரு கோடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, இப்போது அப்புறம் ரெபாசிட்டரிஸ் கேன் பி பப்ளிஷ்ட் பை எக்ஸிஸ்டிங் ப்ரோட்டோகால்ஸ் லைக் HTTP, FTP, SSH. இப்போ நான் லோக்கலில் இருந்து ஒரு சென்ட்ரல் சர்வருக்கு நான் கிட்டை வந்து கிட்டில் இருந்து கோடை எப்படி புஷ் பண்ணலாம்னா, HTTP வழியாக புஷ் பண்ணலாம், FTP, SSH இதெல்லாம் புஷ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து செக்யூரிட்டி அதெல்லாம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிக்கும்.
அதே மாதிரி merge கான்ஃப்ளிக்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு கோடு வந்து சென்ட்ரல் லொக்கேஷனில் இருக்குது, அதை நான் மாடிஃபை பண்ணுறேன் என்னோடய லோக்கலில், அதே லைன் நம்பரில் வந்து இன்னொரு டெவலப்பர் மாடிஃபை பண்ணிட்டு புஷ் பண்ண ட்ரை பண்ணான்னா ஒரு merge கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஸோ அந்த merge கான்ஃப்ளிக்ட்டில் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். எந்த கோடு வந்து எக்ஸாக்டாக இருக்கணும் சென்ட்ரல் லொக்கேஷனில், இல்லை ரெண்டு கோடுமே ரெண்டு ஃபீச்சர்ஸும் வேணுமே, இல்லை ரெண்டுமே merge ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அந்த டூல்ஸ் வச்சு ப்ராப்பராக merge பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா. அடுத்து கிட்டு வந்து நம்மளோட லோக்கல் சர்வர்லேயே கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் கிட்டை வந்து என்னோடய மெஷினில் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்னோடய கோடை வந்து அந்த லோக்கல் மெஷின்லேயே கூட புஷ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லைனா நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் லொக்கேஷன் ரிமோட் சர்வரில் கூட கிட்டை இன்ஸ்டால் பண்ணி ஹோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே புஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது கிட் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் இல்லையா, ஸோ யார் வேணால் எடுத்து அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸை மாற்றிக்கலாம். ஸோ அது மாதிரி இன்னும் நிறையா டூல்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. லைக் ஜேகிட்டு, டல்விச், ஜேஎஸ் கிட்டு ஒன்றும் ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகும். ஜேஎஸ் கிட் வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்காக மேஜராக கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் கோட்லாம் ரெபாசிட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணி சோர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஜேகிட் வந்து ஜாவாக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க தனித்தனியாக அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இதுதான் பேசிக்காக கிட்டுனா இதுதான். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி கிட்டை வச்சு எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது மேஜராக வந்து கிட் ஹப்னு என்ன. ஸோ கிட் ஹப்னா என்னென்னா வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ் ஃபார் கிட். நான் சொன்னேன் இல்லையா, கிட்டை வந்து ஒரு ரிமோட் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து கிட் ஹப். ஸோ அவங்க வந்து வெப்பில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன டிஃப்ரெண்ட்னா, அவங்க வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பக் ட்ராக் பண்ணுறதுக்கு, இப்போ இஷ்யூஸ் வந்து ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சோர்ஸ் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் அது தவிர வேறு என்னென்னலாம் இருக்கோ, லைக் பக் ரேஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி, ஸ்டேட்டஸ்லாம் மாற்றிக்கிற மாதிரி, இஷ்யூஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்குற மாதிரி. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்கள் ஃபீச்சர் ரெக்வஸ்ட் வந்து அதில் வந்து கிட்ஹப்பில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபீச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிட்ஹப்பில். ஸோ கிட் எடுத்து போய் ரிமோட் சர்வரில் போட்டு இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, அதில் வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டும் இருக்குது, ஃப்ரீ அக்கௌண்ட்ஸும் இருக்குது. ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ்னால் நம்மளோட கோடெலாம் புஷ் பண்ணோம்னா அதை வந்து ஃப்ரீயாக புஷ் பண்ணிக்கலாம். அதை பப்ளிக்காக வச்சுக்கலாம்னா யார் வேணால் நம்மளோட கோடை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ப்ரைவேட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. லைக் நான் ஒரு கம்பெனியை வச்சுருக்கேன்னா அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் வந்து அந்த ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த மாதிரி ப்ரைவேட் அக்கௌண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம். மோஸ்ட்டாக ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கிட்ஹப்பில் தான் போஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டாக நம்பர்ஸ் வேணும்னா கிட்ஹப்பில் இது வரைக்கும் இப்போது அப்ராக்சிமேட்டாக 28 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. 57 மில்லியன் ரெபாசிட்டரிஸ் இருக்குது. அதில் ரெபாசிட்டரிஸ்னால் கோட் பேஸஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் அவ்வளோ பேர் கிட்ஹப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ப்ரெசண்ட்டாக வந்து கிட்ஹப்பை வந்து மைக்ரோசாஃப்ட் வாங்கியிருக்கு. மைக்ரோசாஃப்ட் வாங்கிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் இப்போ வரைக்கும் ப்ரைவேட் அண்ட் ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது, ஒன்றும் சேஞ்சஸ் பண்ணல. ஸோ மைக்ரோசாஃப்ட் வாங்கினதுக்கப்புறம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஹப் வச்சு நிறைய இன்டெகிரேஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். லைக் சாஸ் இன்டெகிரேஷன்ஸ்னால் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், க்ளவுடு இன்டெகிரேஷன்ஸு, waffle.io, ரோல் பார்னு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதோட உங்களோட கிட்ஹப்பை வச்சு உங்களோட கோடை வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இன்டெகிரேட் பண்ணிக்கிறதுனா அது என்ன ப்ரொவைட் பண்ணால் ரிப்போர்ட்டிங்கு, வேறு இன்னும் கொஞ்சம் நிறையா ஃபீச்சர்ஸ், ரிப்போர்ட்டிங் ஃபீச்சர்ஸு, இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேறு எதாவது தேவைப்படும்னா அந்த மாதிரி டூல்ஸ்லாம் இந்த waffle ரோல் பார்லாம் அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட கோட் பேஸை வந்து இன்டிகிரேட் பண்ணிக்கலாம் கிட்ஹப்பை வச்சு. ஸோ கிட் வந்து ஒரு ரெபாசிட்டரி. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து ஒரு ரிமோட் சர்வரில் போட்டு கிட்ஹப்னு சொல்லியிருக்காங்க பேர். கிட்ஹப்பில் என்னென்ன இருக்குன்னா, அந்த கிட் ரெபாசிட்டரி சோர்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் தவிர மீதி நிறைய ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைக் பக் ரிப்போர்ட்டிங்கு, ஃபீச்சர் ரெக்வஸ்ட், அது மாதிரிலாம் நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுதான் கிட்டுக்கும் கிட்ஹப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் அவங்களோட வெப்சைட் காமிக்கிறேன். https://git-sem.com தான் கிட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அங்கே போனீங்கன்னா அவங்க கிட் பற்றி நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. கிட்னா என்ன அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அபவுட் டாக்குமெண்டேஷன் நிறையா இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன், ஏன்னா அது தெரிஞ்சால் போதும். ஆக்சுவலாக டேரெக்டாக நம்ம வந்து கிட் வச்சு யூஸ் பண்ண போய்க்கலாம். பட் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தேவை அப்படி சொன்னிங்கன்னா இதுக்கு போய் இந்த வெப்சைட் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி கிட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும், டவுன்லோட்ஸ் லிங்க் இருக்கும்.
அதே அப்புறமா இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து கிட் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மேஜர் கம்பெனிஸ் கூகுள், ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட் எல்லாம் கிட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இதுதான் கிட்டோட வெப்சைட். அதே மாதிரி கிட் ஹப்போட வெப்சைட் என்னென்னா https://github.com. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும் இவங்களுக்கு கிட்ஹப் வெப்சைட்டில். இதுலேயும் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க, யார் யார் யூஸ் பண்ணுறாங்க கிட்ஹப்ன்ட்டு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ரைட் பெட்டர் கோட், கொலாபரேஷன் மேக்ஸ் பர்ஃபெக்ட், அது மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டடாக ஒர்க் பண்ணும்போது கோடை வந்து குவாலிட்டிலாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேனேஜ் கேவோஸ்னால் லைக் நிறையா பேர் ஒர்க் பண்ணும்போது ஒரே கோடில் ஒர்க் பண்ணும்போது நிறையா ரொம்ப ரேண்டமாக ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கோட் செக்யூரிட்டி, ஆக்சஸ் கண்ட்ரோல், நான் சொன்னதே தான் கொடுத்துப்பாங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்குது. நீங்கள் பெட்டர் ஒன்ஸ் இவங்க வெப்சைட் போய்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷனுக்கு வை கிட்ஹப்னு பார்த்தீங்கன்னா நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி இன்டிகிரேஷன்ஸ் பண்ணிக்கலாம் சாஸ் சிஸ்டம்ஸோட, அதை பற்றி டீட்டெயில்ஸு, எப்படி கோட் ஹோஸ்ட் பண்ணணும், டாக்குமெண்டேஷன் பாருங்கள். இதை பற்றி தான் அடுத்த வெப்சைட்ஸில் பேச போகிறேன். அடுத்த வீடியோஸில் பேச போகிறேன். லைக் எப்படி நம்ம கோட் புஷ் பண்ணுறது, எப்படி புல் பண்ணுறது, எப்படி மர்ஜ் கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து எப்படி இது பண்ணுறது, அதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி சில கேஸ் ஸ்டடிஸ் லைக் சில கம்பெனியில் வந்து எப்படி கிட்ஹப்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத பற்றி போட்டிருப்பாங்க. அப்புறம் ப்ரைஸிங் பற்றி, லைக் நம்ம வந்து ப்ரைவேட் கிட்ஹப் யூஸ் பண்ணோன்னா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோஸில் எப்படி கிட்ஹப் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.